தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்கிற பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதை பத்தி ஒரு பெண்ணாக பேசுவதிலே பெருமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல பொட்ட புள்ள படிச்சு பட்டமா பெறப்போகுது, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அடுப்பங்கரையில இருந்தாதாண்டா அழகு, அடுப்பூதுற பெண்களுக்கு படிப்பதற்கு, இது மாதிரி எல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டு பெண்களை முடக்கி வைத்திருந்தார்கள். ஆனா இந்த பெண் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் போராடியவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். இவங்க ரெண்டு பேரையும் நம்முடைய வாழ்நாள்ல மறந்துடவே கூடாது. இவர்களோட வழியில வந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னைக்கு பெண்களினுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், பெண்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு பண சலுகைகளை தந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான மாத ஊதியமோ சன்மானமோ சரியாக கிடைக்கிறது. ஆனா இந்த வீடுகள்ல இருந்து தினம்தோறும் போராடுகிற பெண்களுக்கான அங்கீகாரத்தை பற்றி யோசித்தவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இந்த உலகினுடைய இன்னொரு பிரம்மா. தன்னை காத்து, தன்னுடைய கணவனை காத்து, தன்னுடைய குழந்தைகளை காத்து, தான் சொல்லக்கூடிய சொல்லை காத்து, சோர்வே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் 24 மணி நேரமும் உழைத்து கொண்டே இருப்பவள்தான் பெண். அந்த பெண்களுக்கான அங்கீகாரம் தான் என்ன, அந்த பெண்களுக்கான உரிமைதான் என்ன, அந்த பெண்களுக்கான ஊதியம் தான் என்ன என்பதையெல்லாம் கேட்டு அதற்கான விடையை தருகிற வகையில் மகளிர் உரிமை தொகையை வழங்கி இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்கிற மாபெரிய மாநாட்டை கனிமொழி அம்மா அவர்களினுடைய தலைமையிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வரையா அவர்கள் உரையாற்றி அந்த நிகழ்வை வெகு சிறப்பாக பெண்களினுடைய திறன்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்கிற வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆகப்பெரிய வெற்றி. பெண்களினுடைய முன்னேற்றம் இன்னும் பல படிகளுக்கு முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மக்களே, அது உங்கள் கைவிரலில்.